காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மித்தோன் தமிழ் கேமிங். ஸோ இன்றைக்கி நம்ம கேம் ஓட போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் அண்ட் மெயின் ஒரு ஸ்கிப்பு, அதுவும் எக்ஸ்ட்ரீம் மோடில் தான் பார்த்திங்கன்னா முடிக்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வரவங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம சேனலுக்காக ஃபஸ்ட்டு போடுற வீடியோ தான், அதுவும் எக்ஸ்ட்ரீம் மோடில் போட போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டே 1 வந்துடுச்சு. ஆரம்பிச்சிடலாமா கேமை? ஆஹாஹா, தடவையாக இந்த கேமு பயங்கரமாக இருக்க போகுது. பார்க்குறவங்களாம் மறக்காம இப்போ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு டோரை திறந்துட்டு அடி எடுத்து வச்சு போகலாம். ஐயோ, என்ன நடக்க போதோ தெரியலையே. இதுக்கெலாம் நான் பயப்பட மாட்டேன்டா, பிகாஸ் ஐ எம் அ ப்ரோ பிளேயர், யூனோ. ஓகே, இப்போ வந்து இந்த ஈவில் நான் எங்கே இருக்குன்னு பார்த்துப்போம். இல்லாட்டி அதே மாதிரி தான் வந்து அடிச்சிடும். அது மனசில் பெரிய நினப்பு, நான் தான் வந்து உலகத்திலே பெரிய தைரியசாலி அப்படின்ற மாதிரி நினப்பு. அதனால் தனியாக சுற்றிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த எஸ்கேப் பார்த்திங்கன்னா பயங்கர அதாவது ஷார்ட் டைமில் நம்ம வந்து முடிச்சிடலாம் இந்த எஸ்கேப்பை. இந்த வீடியோவே கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் கிட்ட தான் இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அந்த சைடு சத்தம் போட்டு விட்ருவோம், அப்போ தான் அது அந்த சைடு போயிடும். அது மனசில் பெரிய நினப்பு, நம்ம தான் அறிவாளி, அங்கே சத்தம் கேட்குது அங்கே போகலாம், இங்கே சத்தம் கேட்குது இங்கே போகலான்னு. ஆனால் வாய்ப்பு இல்லை, நான் அதுக்கெலாம் விட மாட்டேன். அப்புறம் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரீம் மோடில் எப்போவுமே ஈவில்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலேருந்து தான் வரும். எப்போவுமே மேலேருந்து தான் வரும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீழே சத்தம் போட்டுருங்க. ஓகேங்களா? அது வந்து கீழே வந்தோடனே அது அப்படியே மேலே போயிடுங்க நீங்கள், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, ஆனால் அது நம்ம நடக்கிற சத்தத்தை கூட சென்ஸ் பண்ணி வந்துடும். அடுத்து இந்த எஸ்கேப் மெயினான பொருள் வந்து வீடு பெருக்குவாங்க பார்த்தீங்களா, அதுதான் தேவை. அது பேர் என்னன்னு நீங்களே சொல்லுங்கள். ஓகேங்களா? அது நம்ம எடுக்கும் போது நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து சத்தம் போட்டு விட்ருவோம் மேலே. இந்த எக்ஸ்ட்ரீம் மோட்லாம் ஆடும்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வந்து ட்ரிக்கியாக ஆடணும். நம்ம கீழே இருக்கும்போது மேலே சத்தம் போட்டு விட்டுருணும், மேலே இருக்கும்போது கீழே சத்தம் போட்டு விட்டுருணும். ஓகேங்களா? அடப்பாவி, எங்க நான் டிப்ஸ் சொல்கிறேன்னு ரொம்ப ஓவராக பண்ணிட்டேன் போல இருக்குது. ஐயோ சாரி, நீங்கள் மனசில் நினைப்பீங்க, இவெல்லாம் டிப்ஸு ஐயோ டிப்ஸு ட்ரிக்ஸு சொல்கிறான்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசில் நினச்சிப்பீங்க. ஒன்றும் இல்லைங்க, அது ஒரு தடவை தெரியாமல் தப்பு நடந்துச்சு, இனி நடக்காது, பார்த்துக்கலாம். ஓகே, ஐயோ சரி. இங்கே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதாங்க தொடப்ப குச்சி, ப்ரூமு, இல்லை அது பேர் தொடப்ப குச்சியா, சரி ஏதோ ஒன்று போவோம், நம்மளுக்கு வேண்டியது எஸ்கேப்பு. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து நம்ம போன தடவை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு க்ரோபார்டுன்னு சொல்லும் போது ஈவிலன் கரெக்டாக வந்துருச்சு. அந்த வீடியோ பார்க்காதவங்க, ஆல்ரெடி நம்ம என்ன எஸ்கேப் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன எஸ்கேப்பு? ஐயோ, சீவேர் எஸ்கேப் பண்ணியிருக்கோம். இதில் அந்த ராஃப்ட் எஸ்கேப்து, அது பார்க்காதவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன் லிங்க்கு, அதை வச்சு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து சத்தம் போட்டு விட்டு போக வேண்டியதான், இல்லாட்டி அந்த ஈவினில் அவ்வளோதான். எங்கே இருக்குன்னு வர தெரிலப்போ, ஒரு மாதிரி பதட்டப்படுத்துகிறானுங்க. ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து குதிச்சிடணும் அதுக்குள்ளார. இப்போ மேலே இந்த தொடப்பு குச்சி வச்சு, அங்கே மேலே ஒன்று இருக்குது, நல்ல மேலே ஏறிப்போ தான் வந்து அடிக்க முடியாது. ஐயோ, தொடப்பு குச்சி வச்சு அதை வந்து உடச்சி விட்ருங்க. அது வந்து குக்கி பாக்ஸ்னு ஒன்று உள்ளார வந்து விழும். நீங்கள் நினைக்கலாம் குக்கி பாக்ஸ்னு உடனே குக்கீஸ்லாம் இருக்குமாடா அப்படின்னு. வாய்ப்பே இல்லைங்க, ஒரு குக்கி கூட இருக்காது, ஏமாற்றிட்டானுங்க. ஓகே, இப்போ ஐயோ எங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, ஆத்தோடி எங்கே போகிறதுனே தெரில. இப்போ நீங்கள் மேலே போயிட்டதுக்கப்புறம் இந்த குக்கி பாக்ஸு கீழே போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹைட்டான இடத்துலேருந்து போட்டுறப்போ அது என்ன ஆகுனா உடஞ்சிரும் குக்கி பாக்ஸு. அதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா மெயின் டோர் கீ வந்து இருக்கும், எப்போவுமே அந்த இடத்துல தான் இருக்கும் மெயின் டோர் கீ. ஓகேங்களா? அந்த கீ ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஐயோ, ஈவிலன் வேறு எங்கே இருக்குதுன்னு தெரியலையே, ஒரு மாதிரி பதட்டமாக்குறானுங்க. ஓகேங்களா? என்னடா ஆச்சு இப்போது, என்னங்க ஆச்சு போட பாவி. இஸ் ஓகே, திருப்பி வந்து விளையாட வேண்டிதான். ஐஎம் எம்டிஜி, ஐ எம் கோயிங் டு பி குட். இதுதான் இப்போ உனக்கு குறையாடா? சரி, ஓகே வந்துடுச்சு. அதே மாதிரி தான் போடுறானுங்கப்பா, ஐஎம் எம்டிஜி, ஐ எம் கோயிங் டு பி குட்டு. ஆமாண்டா, எக்ஸ்ட்ரீம் மோடில் விளையாட போகிறேன்ல, ரொம்ப குட்டு தான். ஓகேங்க, இப்போ வந்து திருப்பி வந்து சொல்லிக்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இதுக்கு அடுத்த எஸ்கேப் வேணுன்றவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்ல வந்தேன்.
30 லைக்ஸ் மேலே வந்தால் தான் நான் வந்து அடுத்த எஸ்கேப் போடுவேன். 30 இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு 20 லைக்ஸ் மேலேயாவது கொடுங்க. அப்போ தாங்க அடுத்த எஸ்கேப் போட முடியும். லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஈவில் நன் வேறு சாவி எடுத்தாச்சு கையில். ஈவில் நன் வேறு எங்கே இருக்குன்னு தெரில. கீழே போட்டு பார்ப்போம் சாவியை. என்னடா அது இன்னும் அந்த ஈவில் நன் வருதுன்னு பார்க்குறேன், வரவே மாட்டேங்குது. ஈவில் நன்னே, உனக்கு மனசில் வந்து அறிவு இருந்தால் இப்போ நீங்கள் வா, இல்லாட்டி வராது. ஓகேவா? ஓய், அறிவு இருந்தால் மட்டும் வா, இல்லாட்டி வந்துடாது. என்ன ஓகே, என்னங்க இவ்வளோ நேரம் வரல? கண்டிப்பாக அதுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம் மனசில். பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு அறிவு இல்லைல்ல, அந்த நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இப்போது. அதனால் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே இருங்க, இப்போ அது வரட்டும். வந்த உடனே ஓடிட வேண்டியதான் நைஸாக. இருங்க, கீழே போட்டு பார்ப்போம் சாவியை நல்லா, அப்போ தான் அது வருதான்னு தெரியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னமும் வரல. அடப்பாவி ஈவில் நன்னே, உனக்கு இருக்குது வந்தேன்னா வச்சுக்கோயேன், அவ்வளோதான் பார்த்துக்குவோண்ணே. ஓகே, என்னடா அது காணோம். ஈவில் நன்னே வாடா, வாடி. ஐயோ கடுப்பேற்றுறாங்களே. ஷியோ, எவ்வளோ நேரம் நானும் பொறுத்து பார்க்குறது. திருப்பி கீழே போட்டு பார்ப்போம். என்ன இப்போயாவது வருவியா மாட்டியா? எனக்கு தெரிஞ்சு அங்கே உட்காந்து நல்லா பிரியாணி சாப்பிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். செமையாக இருக்குது, லெக் பீஸ் சூப்பர் அப்படின்னு சாப்பிட்டுட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்ததுன்னா ஓடிடலாம், இல்லாட்டி நான் ஒரு ரிஸ்க் எடுக்க போகிறேன். இப்போ அப்படியே சைலண்ட்டாக அது வருதான்னு பார்த்துட்டு நம்ம ஓடிடலாம். ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு டைம் நான் ரொம்ப பயங்கர பெரிய ரிஸ்க் எடுக்க போகிறேன். ஓகே, வருதான்னு பார்க்கலாம். இப்போது என்னடா அது வர மாதிரி தெரிலங்க. ஓடுறாஜா ஓடு, நிற்காமல் ஓடிட்டே இருக்கு. நடுவில் ஏதாவது பக்காய் நின்றுட்டேன்னா அவ்வளோதான்டா. ஓகே ஃபாஸ்ட்டாக ஏய் தொடடா பேட்லாக். அவ்வளோதாங்க, மெயின் டோர் எஸ்கேப்பை ஈவில் நன்னில் எக்ஸ்ட்ரீம் மோடில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, இந்த கேம் பிளே இவ்வளோ தான். அடுத்த கேம் பிளே வேணும்னா மறக்காமல் 25 இல்லாட்டி 30 லைக்ஸ் மேலே கொடுங்க. அப்புறம் ஈவில் நன் கண்டிப்பாக போடலாம். அடுத்த எஸ்கேப்பு அது ஓப்பன் ஆகிடுச்சு. அடுத்து வந்து எபிக் எஸ்கேப் தான் நினைக்கிறேன் இது. ஓகே, இந்த வீடியோ இவ்வளோ தான். ரிவார்ட்ஸ் கொடுத்துருக்கானுங்க 250 ரூபா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக வந்திருக்கோங்க. ஓகேங்க, அவ்வளோதான். அடுத்து வந்து 25-30 லைக்ஸ் மேலே வரணும். அப்போ வந்து கண்டிப்பாக அது எக்ஸ்ட்ரீம் மோடில் வந்து போடலாமா அப்படின்றது நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, அவ்வளோதாங்க. இந்த கேம் பிளே இதோட வந்து முடியுது. ஓகே, பாய் ஃப்ரம் MTG. பாய்.